ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் முட்டை வேங்க வந்திருக்கோம். ஆமை வடையில் முட்டை போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் முட்டை போட்டு செய்ய போகிறோம். நீங்களும் வாங்க, என்னென்ன முட்டை இருக்குதுன்னு பார்ப்போம். இது உப்பில் ஊற வச்ச வாத்து முட்டை. இந்த முட்டையை உடைக்காமல் இருந்தோம்னா பல மாதங்கள் வச்சு பயன்படுத்தலாம். இந்த முட்டைகளை சீனர்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்குவாங்க. இது காடை முட்டை. பக்கத்தில் டின்னில் இருக்கிறது ஊற வச்ச காடை முட்டை. இது இன்னொரு வகை உப்பில் ஊற வச்ச வாத்து முட்டை. இது இன்னொரு வகை பதப்படுத்தப்பட்ட வாத்து முட்டை. இதுவும் இன்னொரு வகை பதப்படுத்தப்பட்ட வாத்து முட்டை தான். இந்த முட்டை நல்லா ஊறி போய் மஞ்சக்கரு கருப்பு கலராக மாறி இருக்குது. இந்த பிரிவில் இருக்கிற முட்டைகள் எல்லாமே நாட்டுக்கோழி முட்டைகள். இதில் இருக்கிற முட்டைகள் எல்லாம் நாட்டுக்கோழியோட முட்டை. ஆனால் ஓடை பார்த்திங்கன்னா வேறு வேறு நேரத்தில் இருக்குது. முட்டையோட ஓடு பல கலரில் இருக்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிங்கப்பூரில் உற்பத்தியான கோழி முட்டை. இந்த முட்டைகளில் ஒமேகா 3 சத்துக்கள் அடங்கியிருக்கு. முட்டைகளை பார்த்துட்டோம், வாங்க வடை சுட போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டைலுக்காக கடலை பருப்பு முட்டையை ஒன்றா போட்டு நம்ம ஒரு வடை செய்ய போகிறோம். அதாவது ஆமை வடை. இதில் முட்டை கலந்துருக்கும். இது நான் வீட்டுக்கு அடிக்கடி செய்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இதை ஏமா நம்ம ஸ்டைல் சேனலில் போட்டால் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்க. அதனால் இந்த ரெசிபியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு பரிமாறுங்க. இப்போ தேவையான பொருளை பார்ப்போமா? கடலைப்பருப்பு முட்டை வடை செய்கிறதுக்கு 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம குறப்பாக அரைச்சிக்கணும். அது அப்புறம் பார்ப்போம். 3 முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 2. எந்த மாதிரி வரமிளகா இருந்தாலும் நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். அப்படி இந்த காரம் உங்களுக்கு வேண்டாம், பச்சை மிளகா வேணுன்னா கூட நீங்கள் பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். மேலே 1-2 முழுசாக எடுத்து போட்டோம். இதில் வரமிளகா மட்டும் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்குது. மற்றதை வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குது, போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நம்ம சோம்பு சொல்லலை, ஒரு 3/4 மேஜை கரட்டி சோம்பு தட்டி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கிறேன். 1-2 உடச்சி போடணும். ஆமாம், ஏற்கனவே பருப்பை அரைக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் முட்டையை வெள்ளைக்கருவை நான் பொடிசாக கொத்தி வச்சுருக்கேன். மஞ்சக்கருவை முழுசாக வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இந்த சமயத்தில் உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு சரியாக இருந்துச்சு. கடைசியில் அந்த கொத்தி வச்ச முட்டையை போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடையை சுட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்ப சுலபமானது. முழுசாக வச்சு நம்ம உடச்சி விட்டோம்னா வெள்ளைக்கரு ரொம்ப பெருசாக கிடக்கும். இல்லாட்டி ரொம்ப தூளாக நொறுங்கிடும். இதுனா அப்படியே கட்டிக்கிட்டே கிடக்கும். பொரிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மல்லிக்கீரை இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கையிலையும் தட்டிக்கலாம், இல்லாட்டி வாழையில் போட்டு அதுலேயும் வச்சு தட்டிக்கலாம், இல்லாட்டி பிளாஸ்டிக் அந்த மாதிரி தாள் இருந்தால் அதுலேயும் பூரா தட்டிக்கலாம். இது தண்ணி எதுவுமே தேவையில்லை, தொட்டு செய்யணும் அப்படிங்கிறதில்ல. இந்த மாதிரி தட்டிக்கங்க. எண்ணெய் சூடாக இருக்குது, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். பொடிசாக சின்னதாக ஒரு வடை தட்டி போட்டேன்னா நல்லா சூடாக இருக்கா எண்ணெய் போடுவோம். கொஞ்சம் நேரம் கிண்டாமல் பொறுமையாக இருங்க. அது கொஞ்சம் வெந்துக்கிட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தான் வட்டி பெட்ட போகிறேன். ஒரு 3 நிமிஷம் இருக்கும். மெதுவான ஒரு மீடியமான நெருப்பில் வச்சு வேக விட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா செவந்து வெந்து வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்குவோம். நன்றாக இருக்கிறதா வடை? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. நல்லா வந்திருக்கு. குட்டி வடை நல்லா வந்துருக்குது. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு கிச்சன் டவலில் போட்டுடணும். மேல் கொண்டு இருக்க எண்ணெய் அதில் வெளியாகிறதுக்காக. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்குவோமா?
நம்ம ஸ்டைலில் இது வரைக்கும் முட்டை ஆமை வடை செய்கிறத பார்த்தீங்க. அதோட முட்டையோட தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம கடலைப்பருப்பு முட்டை வடை செஞ்சதை இப்போ அம்மா டேஸ்ட்டு பார்த்து சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் தானே, அப்புறம் என்ன டேஸ்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன், நின்னே சொல்ல. இல்லை, இதில் முட்டை போட்டிருக்கோம்ல, அதான். ஆமாம் தான் தெரியுதுல. முட்டை வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. எல்லா வடையும் இது தான். சோம்பு வாசம் நல்லா இருக்குது. அந்த முட்டை ருசி வந்து கொஞ்சம் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக முட்டை போடல, 3 முட்டை தான் போட்டிருந்தோம். இந்த குழந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூடாக கலக்கி வச்சுக்கிட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. காரம் எல்லாமே லைட்டாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதே அளவு தான் கரெக்டாக சொல்ல வேண்டியதில்லை. இது கொஞ்சம் கூட குறை முன்ன பின்ன எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ருசி வந்து கடலைப்பருப்பு வடையை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த மஞ்சக்கரெலாம் நம்ம உடச்சி விட்டுட்டோம்ல, அங்கங்கே அதை நமக்கு வந்து வெள்ளைக்கருவு தட்டுப்படுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன், நான் சொல்கிறத விட. நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு புது மாதிரியாக செஞ்சு பரிமாறுங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி.